திருநெல்வேலி அருகே அடிக்கடி செல்போனை பயன்படுத்திய தகராறில் அக்காவை வெட்டிக் கொன்ற தம்பியை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகராஜன். வணக்கம் நாகராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. இது சம்பவம் நடந்தது நெல்லை மாவட்டம் சுத்தமில்லி காவல்நிலைய சரகத்துக்கு உட்பட்ட பகுதி. இந்த பகுதியிலுடைய மேலகர பகுதியில் வசிக்கக்கூடியவர் தான் ராமலட்சுமி. இவர் இளம்பெண், 23 வயதான இளம்பெண். இவர் அருகில் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். இவருக்கு உடம்பிறந்த சகோதரர்கள் முத்துகிருஷ்ணன் மற்றும் இருவர் என சகோதரர்கள். ஒருவர் சென்னையில் வேலை பார்க்கிறார், மற்றொரு சகோதரர் இவருடைய ராகுல் என்ற சகோதரர் சென்னை கழக முன்னிலையில் கிருஷ்ணன் என்ற முத்துகிருஷ்ணன் என்பவர் இவரோடு உடன் இருக்கிறார். தம்பதிகள் யாருக்கும் விவசாய பணியில் செய்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று வழக்கம் போல, அதாவது இவர் எப்போதும் செல்போனில் பேசிக்கிட்டு இருக்காராம். அந்த செல்போன் பேசுவதை ஏற்கனவே தம்பி கண்டித்துள்ளார். இந்த நிலையில் ஏற்கனவே ஒருவரை இவர் விரும்பியதாகவும் கூறப்படுகிறது. அந்த காதல் விவகாரம் என்பது தோல்வியில் முடிந்த நிலையில் மற்றொருவரிடம் பேசி வருகிறாராம். இந்த பேசு சம்பவம் என்பது பிடிக்காமல் தான் இந்த தம்பி தனது உடன்பிறந்த அக்காவையை அறிவாளர் வெட்டியிருக்கிறார். இந்த கொடூரமான சம்பவம் நேற்று இரவு நடந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து சுத்தமல்லி காவல்துறையினர் வழக்கத்துக்கு உடனடியாக அவர் தம்பி முத்துகிருஷ்ணனை கைது செய்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.